தங்க மாதிரியே இருக்கணும் ஆனால் தங்கத்தோட ரேட் வரக்கூடாது அப்படின்னா ஐம்பன் ஜுவல்லரிஸ் நிறைய பேர் சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஐம்பன் ஜுவல்லரிஸை நான் டிஎஸ் ஜுவல்லரி அப்படின்ற பேஜ்ல இருந்து நிறைய வாங்கியிருந்தேன். இவங்ககிட்ட ஐம்பன் ஜுவல்லரிஸ் மட்டும் இல்லாமல் 1 கிராம் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், மேட் ஜுவல்லரிஸ்னு எல்லாமே வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ்ல. நீங்க ரீசெல்லர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கூட இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இவங்களோட ஜுவல்லரிஸை நீங்க ரீசெல்லும் பண்ணிக்க முடியும். இவங்களோட யூடியூப் பேஜ்லயுமே இவங்களோட கலெக்ஷன்ஸை டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருந்தது ஒரு அட்டிகை, ரொம்ப அழகா இருந்தது, அப்படியே பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த பேங்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது, லக்ஷ்மி பேங்கிள். நெக்ஸ்ட் வாங்கியிருந்த இந்த கல்லு வச்ச கம்பல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அட்டிகையோட சேர்த்து போடுறப்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் வாங்கியிருந்தது ஒரு மேட் ஃபினிஷிங்ல வரக்கூடிய ஒரு லாங் ஹாரம் தான். அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு ஆன்டிக் கோல்டு லுக்ல இருந்த ஹாரம் இது. பிரைஸ் வைஸ், குவாலிட்டி வைஸ் எல்லா ஜுவல்லரிஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஜிமிக்கி என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. ஃபைனலா இவங்களோட கொலுசு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த கல்லு வச்ச கொலுசு ரொம்பவே பிடிச்சது.